இமேஜின் நீங்க இப்ப உங்க ரூம்ல உட்கார்ந்துருக்கீங்க, ஃபோன் ஸ்க்ரால் பண்றீங்க. ஆனா உங்க மைண்ட்ல ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. லைஃப் இதுதானா? இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லையா? டெய்லி ரொட்டீன் ரிப்பீட் ஆகுது. அலாம் சவுண்ட் அடிக்குது, ஆஃபீஸ்க்கு அடிச்சு பிடிச்சு போறோம், ஓவர் ஸ்ட்ரெஸ், சேலரி வருது. ஆனா சேவிங்ஸ் ரோ ஆகுதா? ட்ரீம்ஸ் இருக்கு, ஆனா ப்ராப்பரான டைரக்ஷன் தான் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாருமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான். டிஃபரன்ஸ் என்ன இங்க? அவங்க கிட்ட மணி இல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, பட் அவங்க கிட்ட ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட் இருந்தது. 1937ல ஒரு மனுஷன் 500 பேர்கிட்ட சக்சஸ்ஃபுல்லா ஒரு இன்டர்வியூ பண்றாரு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இன்வெஸ்டர்ஸ், லீடர்ஸ் எல்லார்கிட்டையும் அவர் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டார். சக்சஸ்க்கு ரியல் சீக்ரெட் என்ன? அதுதான் அந்த கொஸ்டின். எல்லாத்தோட ஆன்சரும் ஷாக்கிங்கா இருந்தது. மணி லக்னால வராது, டிகிரினால வராது, ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால வராது. மணி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது மைண்ட்ல, அப்புறம் தான் ரியாலிட்டியில. நீங்க இப்ப என்ன திங்க் பண்றீங்களோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதான் வாழ போறீங்க. நீங்க கான்ஸ்டன்டா நான் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃபும் ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா நீங்க நான் எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை உங்க பிரெயின் தேட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம மில்லியனர்ஸ் ஃபாலோ பண்ற மைண்ட் செட் ஃபார்முலாவை டீகோட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற புக் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கை எழுதினவர் நெப்போலியன் ஹில். நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாருன்னா, சக்சஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றது ஒரு சின்ன ஆசைனால இல்ல, ஒரு பர்னிங் டிசைர் இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே ரிச் ஆகணும்னு ஆசை இருக்கும், அது நம்ம சொல்லுவோம். ஆனா அது ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட்டா கடந்து போயிடுறோம். பர்னிங் டிசைர்னா என்னன்னா, நம்ம தூங்கும் போது கூட நம்ம மைண்ட்ல அந்த தாட் இருந்துட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட டிசைர் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடும், நோட்டீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கார் வாங்குறதுக்காக யோசிக்கிறீங்க, டிசைட் பண்ணிருக்கீங்க. சடனா ரோட்ல பாத்தீங்கன்னா அதே கார் மாடல் தான் உங்களுக்கு தெரியும். இந்த கார்ஸ்லாம் இவ்வளவு நாள் இல்லையா, இன்னைக்கு தான் வருதான்னு கேட்டா அப்படி இல்லை. உங்களோட அட்டென்ஷன் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க கிளியரா டிசைட் பண்ணுனா உங்களோட பிரெயின் ஃபில்டர் பண்ணி உங்களுக்காக ஒர்க் பண்ணும். நான் இவ்வளோ சம்பாதிக்க போறேன், ஐ எம் கோயிங் டு பில்ட் வெல்த். நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் வேல்யூ. இது எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும், ஸ்ட்ராங்கா ஒரு டிசைர் வச்சுக்கணும். நம்ம ஆத்தர் ஒரு 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாரு. எக்ஸாக்டா அமௌண்ட் டிசைட் பண்ணணும், டெட்லைன் செட் பண்ணணும், என்ன கொடுக்க போறோன்றத டிசைட் பண்ணணும், பிளான் கிரியேட் பண்ணணும், டெய்லி ஸ்டேட்மெண்ட் எழுதணும், மார்னிங் நைட் அதை ரீட் பண்ணிட்டே இருக்கணும். இமோஷன் இல்லாம நீங்க ரீட் பண்றது யூஸ்லெஸ். டிசைர் வித்தவுட் இமோஷன் அப்படின்றது ஒரு கனவு மட்டும்தான். உங்களோட ஆசையோட உங்களோட இமோஷன்ஸும், நான் இதை பண்ண போறேன், என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் அந்த டெஸ்டினியை போய் அடைவீங்க. டிசைர் இருந்தாலும் டவுட் இருந்தா அது வீக் ஆயிடும். ஃபெய்த்ன்றது கண்மூடித்தனமா நம்புறது இல்லை, ரிப்பீட்டட் செல்ஃப் கண்டிஷனிங். திரும்ப திரும்ப நீங்க அதை என்னால பண்ண முடியும்ன்றத உங்க மைண்டுக்கு புகுத்திட்டே இருக்கீங்க. நீங்க டெய்லி உங்க கோலை லவுடா ரீட் பண்ணா பிரெயின் கிராஜுவலா அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். பிரெயினுக்கு இமேஜினேஷன் அண்ட் ரியாலிட்டியோட டிஃபரன்ஸ் ஸ்ட்ராங்கா தெரியாது. அதனாலதான் அத்லெட்ஸ் மென்டல் ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு மெடல் வின் பண்ண முன்னாடி அவங்க மைண்ட்ல 1000 வாட்டி அவங்க வின் பண்ணின மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க. நீங்க டெய்லி உங்க ஃபியூச்சர் சக்சஸை விஷுவலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவா பில்ட் ஆகும். கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆக்ஷன்ஸ் நேச்சுரலா வரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வேணும், அப்புறம் தான் நம்ம நம்ப முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாருமே இதை ரிவர்ஸா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ நம்பணும், நீ நம்பினாதான் அதுக்குரிய எவிடன்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இருப்பாங்க அவங்களோட மைண்ட் செட். ஃபேத்ன்றது ஒரு இமோஷனலைஸ்டு பிலீஃப். உங்களோட நீங்க செல்ஃப் டாக் பண்ணிக்கணும். அதை நீங்க எப்படி மாத்திக்கணும்னா, நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ற இடத்துல நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நம்மளோட செல்ஃப் டாக் பாசிட்டிவா இருக்கும்போது அதுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளோட வார்த்தைங்க தான் ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணும், அந்த ஐடென்டிட்டி தான் ஆக்ஷன்ஸை ஷேப் பண்ணும், அந்த ஆக்ஷன் தான் இன்கம்மை ஷேப் பண்ணும். தனியா ஃபைட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம நெப்போலியன் ஹில் என்ன டிஸ்கவர் பண்ணி நம்ம கிட்ட சொல்றாருன்னா, எந்த மில்லியனருமே தனியா சக்சீட் ஆகல. ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்டையும் ஒரு மாஸ்டர் மைண்ட் சர்க்கிள் இருந்தது. மாஸ்டர் மைண்ட்னா என்ன? அது நெட்வொர்க்கிங்கோ கான்டாக்ட்ஸோ கிடையாது, அது ஒரு எனர்ஜெட்டிக் அலைன்மெண்ட். 2 பாசிட்டிவ் மைண்ட்ஸ் ஒன்னா சேரும்போது தேர்ட் இன்விசிபிள் பவர் கிரியேட் ஆகும். உங்களோட என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களை சுத்தி இருக்க பீப்புள் எப்போதுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆம்பிஷனும் கொஞ்சம் கொஞ்சமா
குறைய ஆரம்பிக்கும். ஆனா ஆம்பிஷியஸ் growth ஓரியன்டட் சர்க்கிள் பீப்புள் உங்களை சுத்தி இருக்காங்கன்னா உங்களோட திங்கிங் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும். நீங்க உங்க கோல்ஸ் நோக்கி போக வேணாம். நீங்க உங்க என்வாயன்மெண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். உங்க சர்க்கிளை இவால்வேட் பண்ணி பாருங்க. அவங்க உங்களை சுத்தி அவங்களோட ட்ரீம்ஸை டிஸ்கஸ் பண்றாங்களா, இல்ல காசிப் பேசிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்களா? growth வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சர்க்கிளை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்கள உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. நிறைய ட்ரீம்ஸ் ஃபெயில் ஆகுறது டேலண்ட் இல்லாததுனால இல்ல, நீங்க பர்சிஸ்டண்டா இல்லாததுனால. டெம்பரரியா ஒரு தோல்வி வருது அப்படின்னா உடனே ஐயோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்கதான் நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஃபெயிலியருமே நமக்கான டெஸ்ட். லைஃப் உங்களோட டிசைரை ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்றதுக்கான டெஸ்ட். நமக்கு நல்லா தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 வாட்டி அட்டம் பண்ணாரு. ஆனா 1000 வாட்டி அவர் ஃபெயில் ஆகல. எந்த 1000 வழிகள்ல இது ஒர்க் பண்ணாதுன்றத கத்துக்கிட்டாரு. இங்க டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? சாதாரண மனுஷங்க இங்க ஒர்க் ஆகல அப்படின்னு அங்கேயே குவிட் பண்ணிரும். ஆனா ரிச் பீப்புள் என்ன யோசிப்பாங்கன்னா, இங்க நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணா இது ஒர்க் ஆகும், நான் எந்த மாதிரி செயல்படணும் அப்படின்றத யோசிப்பாங்க. எப்படி நம்ம அவ்வளோ பர்சிஸ்டண்டா இருக்கிறது அப்படின்னா, நமக்கு ஒரு கிளியர் பர்பஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் வாங்க போறேன், இல்ல நான் ஒரு 3 இயர்ஸ்ல 1 crore சம்பாதிக்க போறேன் அப்படின்னு ஒரு கிளியர் பர்பஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் டிசைர் வேணும். நான் கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவேன். நான் டெய்லியும் சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கான என் மைண்டுக்குள்ள அதுக்கான ஸ்டெப்ஸை ஏத்திக்கிட்டே இருப்பேன். அப்படிலாம் நம்ம பண்ணும்போது பாசிட்டிவ் சப்போர்ட்டும் நம்ம கூட இருக்கும்போது நம்மளால பர்சிஸ்டண்டா நம்ம கோலை நோக்கி ஓட முடியும். நம்மளால ஜெயிக்கவும் முடியும். குவிட்டிங்ன்றது ஒரு ஹேபிட், அதே மாதிரி பர்சிஸ்டன்ஸ்ன்றதும் ஒரு ஹேபிட் தான். நம்ம தான் முடிவு பண்ணோம் எந்த ஹேபிட்டை நம்ம டெய்லியும் ஃபீட் பண்ணோன்றது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு சைலண்டான சர்வெண்ட். நீங்க பயத்தை ஃபீட் பண்ணா அது பயத்தை தான் வளர்க்கும். நீங்க கான்ஃபிடென்ஸை ஃபீட் பண்ணா அது கான்ஃபிடென்ஸை மல்டிப்ளை பண்ணும். அதனாலதான் நியூஸ் ஓவர்டோஸ், நெகட்டிவிட்டி, கம்பேரிசன் இது எல்லாமே டேஞ்சரஸ். நம்மளோட இமேஜினேஷன் தான் பிஸ்னஸை கிரியேட் பண்ணும். ஒவ்வொரு கம்பெனியும், ஒவ்வொரு இன்வென்ஷனும், ஒவ்வொரு இன்னோவேஷனும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு இமேஜினேஷனா தான் இருந்திருக்கும். மணி பிசிக்கலா வர்றதுக்கு முன்னாடி மென்டலா தான் கிரியேட் ஆகுது. ரிச்னஸ்ன்றது பேங்க் பேலன்ஸ் இல்லை, நம்மளுடைய தாட் பேலன்ஸ். உங்களோட இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை ரேண்டமா அலோவ் பண்ணாதீங்க, ப்ராப்பரா டைரக்ட் பண்ணுங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம நினைக்கிறது மூலமா நம்மளால எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இப்போ ஃபைனலா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ரிச்னஸ்ன்றது நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. பர்னிங் டிசையர், ஃபெய்த், மாஸ்டர் மைண்ட், பர்சிஸ்டன்ஸ், கண்ட்ரோல் தாட்ஸ், இது எல்லாமே இருந்தா நம்மளாலையும் ப்ராப்பரா க்ரோ ஆக முடியும். மணின்றது ரிசல்ட் மட்டும்தான், ஆனா இதுக்கான காரணம் நம்மளோட மைண்ட் செட். இப்போ நம்மளோட கரண்ட் இன்கம் நம்மளோட கரண்ட் திங்கிங்கை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. திங்கிங் சேஞ்ச் ஆனா இன்கம் சேஞ்ச் ஆகும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஐ வில் க்ரோ ரிச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் பிரணவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.